காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்பொழுது சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல தற்பொழுது வரை சம்பா சாகுபடி பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் 60% நேரடி விதைப்பிலும் 40% நடவு முறையிலும் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விவசாயிகள் ஏற்கனவே குறுவை சாகுபடி செய்து தற்பொழுது சம்பா சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்களுடைய பயிர்களுக்கு உரம் வைக்க வேண்டிய பணிகளில் தற்பொழுது ஈடுபட வேண்டிய நிலை உள்ளது. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் உர தட்டுப்பாடு என்பது மிக கடுமையாக நிலவி வருகிறது. மத்திய தொகுப்பிலிருந்து வர வேண்டிய உரம் என்பது இதுவரை முழுமையாக டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து சேரவில்லை. குறிப்பாக இந்த மாதத்திற்கு மட்டும் 16,000 மெட்ரிக் டன் யூரியா என்பது தேவை. ஆனால் வெறும் 2,000 மெட்ரிக் டன் யூரியா மட்டுமே இருப்பு உள்ளது. அதே போன்று டிஏபியை பொறுத்தளவுக்கு 7,000 மெட்ரிக் டன் தேவை. ஆனால் இருக்க வேண்டியது 2,030 மெட்ரிக் டன் மட்டுமே இருப்பு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த உர தட்டுப்பாட்டை காரணம் காட்டி தனியார் கடைகளில் மிக அதிக அளவில் விற்பனை விலை என்பது அதிகப்படுத்தி விற்பனை செய்து வருவதாகவும் அதே போல அதை உரங்களை பதுக்கி வைத்து அந்த விற்பனை செய்து வருவதாகவும் நேற்று ஏபிபி செய்தி நிறுவனத்தில் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் வேளாண்மை இணை இயக்குனர் ஸ்டாமின் தலைமையில் அதிகாரிகள் தனியார் கடைகளில் போய் சென்று ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்பொழுது திருவாரூர் மற்றும் நன்னிலம் பகுதிகளில் உள்ள உரக்கடைகளில் பட்டியலில் உள்ள இருப்புக்கும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இருப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டு அந்த 2 கடைகளுக்கும் 1 வார காலம் அவங்க உர விற்பனை செய்வதை தடை செய்ய உத்தரவிட்டிருக்கிறாங்க. இன்னும் அதே போன்று அந்த வேளாண்மை இணை இயக்குனர் ஸ்டாமின் பல்வேறு தகவல்களை கூறியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உரக்கடைகளில் விவசாயிகள் வாங்க வரும்பொழுது பிஓஎஸ் மிஷின் மூலமாகவே உர விற்பனை செய்ய வேண்டும். கண்டிப்பாக விவசாயிகள் ஆதார் அடையாள அட்டையை எடுத்து வர வேண்டும். அதே போன்று வெளியில் ஒவ்வொரு உரக்கடைகளுக்கு வெளியிலையும் உரத்தின் விலை எவ்வளவு, அதே போன்று விவசாயிகளுக்கு அந்த சரியான எடை அளவில் பில்லையும் கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இதனை மீறும் கடைகள் மற்றும் நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையும் வேளாண்மை இணை இயக்குனர் ஸ்டாமின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் உடனடியாக அனைத்து இடங்களிலும் உரம் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். ஏபிபி நாடுவிற்காக திருவாரூரிலிருந்து ராஜசேகர். Thank you.